வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 77வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். போலி ஆவணங்களை கொண்ட மேலும் 5 வாகனங்கள் மீட்பு. அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மக்களை திருப்தியடை செய்ததா? சஜித் கேள்வி. அமெரிக்க வரி விதிப்பு நடவடிக்கைக்கு சீனா கடும் கண்டனம். வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில். லங்கா டைல்ஸின் 2க்கு2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7 முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலைக்கழிவு. தொடர்பான இலங்கை செய்திகள். இலங்கையின் 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நாளை காலை சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளன. அதன்படி நாளை பாதுகாப்புக்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். நிகழ்வுக்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அனைவரும் காலை 7 மணிக்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து தங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சுதந்திர தின கொண்டாட்டங்களை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோகா மாவட்ட வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு தங்கள் இருக்கைகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களை குறைந்த செலவில் பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச இடையூறுகளுடன் அதிக பொதுமக்களின் பங்கேற்புடன் நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக நிறுத்தப்பட்டுள்ள முப்படைகளின் எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் அணிவகுப்புக்கு முப்படை கவச வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலி இயந்திரம் மற்றும் செசி இலக்கங்களை உருவாக்கி போலி ஆவணங்களை தயாரித்து 70 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5 வாகனங்களை விற்பனை செய்த மகிழுந்து விற்பனையாளரான களவாணி போல்கோட்டுவே கடா என்பவர் வளானி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வளானி மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குறித்த வாகனங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட 5 வாகனங்களும் 3 இடங்களில் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகனங்களின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக சந்தேக நபர் ரத்தினபுரி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வழங்கியுள்ள பல முக்கிய இலக்குகளை நாம் முடிக்க வேண்டும். அவற்றில் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் அரசாங்க வருவாயை பேணுதல் முக்கியமானதாகும். தவறும் பட்சத்தில் இன்னும் 2-3 வருடங்களில் மற்றொரு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு செல்ல வேண்டி ஏற்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்ப்பு கூறியுள்ளார். குருநாகல் இப்பாகமோ பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது:
IMF உடன்படிக்கை மூலம் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது சர்வதேச நாணய நிதியத்தோடு புதியதொரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என்று ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது கூறியது. இப்போது முந்தைய அரசாங்கம் இணக்கப்பாடு கண்ட அதே ஒப்பந்தத்தை அதே வழியில் முன்னெடுத்து வருகின்றது. இவற்றுக்கு மத்தியில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளதா என அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகின்றேன். மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வழங்கியுள்ள பல முக்கிய இலக்குகளை நாம் முடிக்க வேண்டும். அவற்றில் விரைவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உயர் அரசாங்க வருவாயை பேணுதல் முக்கியமானதாகும். தவறும் பட்சத்தில் இன்னும் 2-3 வருடங்களில் மற்றொரு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு செல்ல வேண்டி ஏற்படும். நான் இந்த விடயத்தை உறுதியாக சொல்கின்றேன். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற எதிர்ப்பு கூறல்களை சொன்னபோது நான் பரிகசிக்கப்பட்டேன். ஆனால் பின்னர் அவை அனைத்தும் நிகழ்ந்தன என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளால் இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்ட IMF ஒப்பந்தங்களை ஆராயும் போது கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்களில் 59% மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்புக்கு இட்டு சென்றுள்ளன. இந்த உண்மைகள் மக்களிடமிருந்து மறைக்கின்றனர். இவற்றை யாரும் மக்களுக்கு சொல்வதில்லை. மற்றொரு கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு செல்வது என்பது மக்களை மேலும் சிக்கலில் தள்ளும் விடயமாகும். இது சவாலானது. முன்னோக்கிய பயணம் பல பிரச்சனைகளை கடந்து செல்ல உள்ளது. எனவே ஒரு நாடாக நாம் அந்த சவால்களை எதிர்கொண்ட நாட்டை பாதுகாக்க வேண்டும். எனவே நமது நாடு குறித்த விடயங்களில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த அஞ்ச வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். நாட்டின் குடிமக்கள் நல்ல வலுவான கொள்கைகள் மூலம் மக்களுக்கு நாட்டுக்கு நல்ல நிலையை உருவாக்கும் திட்டத்தை செயற்படுத்தவே அரசாங்கம் ஒன்றை ஆட்சியில் அமர்த்துகின்றனர். பிரச்சனைகளுக்கான பதில்களை வழங்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வழங்கிய வாக்குறுதிகளில் எத்தனை வீதத்தை இந்த குறுகிய காலத்தில் நிறைவேற்றியுள்ளீர்கள்? என்ன நடந்தது என்பது தொடர்பில் சாதாரண மக்களின் வாழ்வில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு நாம் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். எனவே சமாளிப்பான பேச்சுக்களை விடுத்து யதார்த்தமான ஆட்சியை முன்னெடுப்பதில் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று அரிசி தட்டுப்பாடு, தேங்காய் தட்டுப்பாடு, உப்பு தட்டுப்பாடு, பொருட்களின் விலை உயர்வு, மறுபுறம் வருமான வீழ்ச்சி என்பன பன்முக நெருக்கடிகளை மக்கள் சந்தித்து வருகின்றனர். இவ்வாறானதொரு நிலையில் தற்போதைய அரசாங்கம் மக்களை வாழ வைப்பதற்காக வேண்டி எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான பதில்கள் நாட்டு மக்களை திருப்தி அடைய செய்துள்ளதா என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியம் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் முதலீடு செய்ய இணக்கம் தெரிவித்துள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தூதுவர் ஹாலித் அல் அமேரி ஆகியோருக்கு இடையேயான சிறப்பு சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விமான நிலைய முனையத்தின் மேம்பாட்டிலும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் முதலீடு செய்யும் என்பதை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இந்த மாத இறுதியில் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆளும் செயலாளர் ரேணுகா பெரேரா சமர்ப்பித்துள்ளார். அமைச்சர் ஆனந்த விஜயபால, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தற்பொழுது ஏற்பட்டுள்ள விவசாயிகளின் பயிர் அழிவு தொடர்பாக ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்திலே கடந்த பெரும்போகத்திலே அன்னளவாக 70,000 ஏக்கர் நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட்டது.
கடந்த வருடத்தின் இறுதியிலும் இந்த வருட ஆரம்பத்திலும் மாவட்டத்திலே நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக நெற்பயிர்கள் அழிவு நிலைக்கு சென்றிருந்தமை, அந்த வகையில் குறிப்பாக இந்த வருடமும் இந்த மழை வீழ்ச்சி சீரற்ற காலநிலை காரணமாக அதிகமாக இருந்தமையினால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முக்கிய குளமான இரண்டமடு குளம் 4 அல்லது 5 தடவைகளுக்கு மேல் வான் பாய்ந்திருந்தது. இதன் காரணமாக நெற்பயிர் செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதனை மதிப்பிடும் முகமாக தொழில் காப்புறுதி சபையும் மற்றும் பிரதேச செயலகம், விவசாய திணைக்களம் என்பன இணைந்து இதற்கான மதிப்பீடும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவை ஒரு நேர அட்டவணை பிரகாரம் மாவட்டத்தினுடைய கரைச்சி, கண்டாவளை மற்றும் ஏனைய பிரதேசங்களிலே நடைபெற்று வருகின்றது. எனவே விவசாயிகள் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை இந்த குழுவிற்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் வருடாந்த பரிசோதனை மற்றும் அணிவகுப்பு நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவிரட்ன தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமானன் கலந்து கொண்டு பரிசோதனை நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். அமெரிக்காவின் நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு வரும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்களின் பெரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் விதமாக கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25%, சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 10% வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நெருக்கடிகள் தணியும் வரை இந்த வரி விதிப்புகள் தொடரும் என்றும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக கனடாவும் 25% வரியை அமெரிக்க பொருட்களுக்கு விதித்துள்ளது. அதேபோல மெக்சிகோவும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சரகம் கூறுகையில், அமெரிக்காவின் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது. அமெரிக்காவின் இந்த செயல் 2 நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என கூறியுள்ளது. அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் இருந்து நியூயார்க் நகருக்கு ஜோர்ஜ் புஷ் இன்டர்கான்டினென்டல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாரான யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பான சூழல் உருவானது. விமானம் புறப்பட தயாரான போது அதன் இறக்கைகளில் ஒன்றில் இருந்து தீப்புழம்புகள் வெளியேறியுள்ளன. இதையடுத்து விமானம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் விமானம் ஓடுபாதையில் இருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஹூஸ்டன் தீயணைப்புத்துறை தனது எக்ஸ் தள பதிவில், விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாரான விமானம் ஓடுபாதையில் இருந்து வெளியேறுவதற்கு முன் பிரச்சினை ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ஹூஸ்டன் தீயணைப்புத்துறையின் விமான நிலைய மீட்பு தீயணைப்பு வீரர்கள் களத்திற்கு விரைந்து சென்று விமானத்தில் இருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று தெரிவித்துள்ளது.
கடந்த ஒரு வார காலத்திற்குள் அமெரிக்காவில் மட்டும் 2 விமான விபத்துகள் இடம்பெற்ற நிலையில் இந்த சம்பவம் விமானத்தில் இருந்த பயணிகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விமானத்தில் 104 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்களும் பயணம் செய்ய இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இலங்கை அணியின் சகலத்துறை வீரரான தசுன் சாணக்க ஒரே நாளில் 2 நாடுகளில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி நேற்றைய தினம் தசுன் சாணக்க இலங்கையில் நடைபெற்ற மேஜர் லீக் போட்டியில் சிங்கள ஸ்போர்ட்ஸ் கழகத்திற்காக விளையாடியுள்ளார். குறித்த போட்டியில் 87 பந்துகளை எதிர்கொண்டு 10, 4, 8, 6 ஓட்டங்கள் அடங்கலாக 123 ஓட்டங்களை விளாசினார். இதனை அடுத்து துபாய்க்கு பயணமான தசுன் சாணக்க நேற்று மாலை IL T20 தொடரில் பங்கேற்று துபாய் கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளார். இந்த போட்டியில் 12 பந்துகளை எதிர்கொண்ட அவர் அதிரடியாக துடுப்படுத்தாடி 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Kita